வணக்கம். தாவேகாவை பற்றின ஒரு வீடியோ. நம்ம ரொம்ப குறிப்பாக வந்து தாவேகாவை பற்றி பேசவே கூடாது அப்படிங்கிறத தவிர்த்துட்டு வரோம். ஏன்னா தாவேகா பற்றி வந்து பேசுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பார்க்குறதுக்குனே ஒரு ஆடியன்ஸுன்ற மாதிரி இருக்காங்க. பட் அந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி அது ஆடியன்ஸ்ன்னு பார்த்து ஓகே அதை பற்றி பேசினா ஒரு ஆடியன்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னு இருக்கலாம். பட் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து அப்படிலாம் ஒரு ஆடியன்ஸ் நம்மளுக்கு தேவையே இல்லை அப்படின்னு தான் தோணுச்சு. தேவைன்னா மட்டும் பேசலான்னு இந்த ஒரு வீடியோவே நான் ஒரு சின்ன நியூஸ் கிளிப்பிங் பார்த்தேன். அதற்கப்புறம் தான் வந்து செம்ம ஒரு கடுப்பில் தான் இந்த வீடியோ பண்ண வந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மத்தியானமே இதை பற்றி ஒரு காணொலி பண்ணலாமான்னு யோசிச்சப்போ வந்த செய்தி வேறு. என்னென்னா தாவேகாவின் புசி ஆனந்த் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சோகமாக தாடிலாம் வளர்த்துட்டு வந்தார் பார்த்தீங்களா. ஷேவ் கூட பண்ணுறதுக்கு டைமே இல்லாமல் தலைமறைவாக இருந்துட்டு அவங்களோட தலைவரெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தார், பார்த்துருப்பீங்க. அவர் மூலியமாக கட்சி நிர்வாகிகளுக்கு தொண்டர்கள், ரசிகர்கள், நிர்வாகிகள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம், வர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு செய்தி பரப்பப்பட்டிருக்கு, அவங்களுக்குலாம் வந்து கடத்தப்பட்டிருக்கு அப்படின்னா, தீபாவளி பண்டிகை வருதுல்ல நாளைக்கு, அந்த தீபாவளி பண்டிகையை இந்த வாட்டி நம்ம வந்து கொண்டாடக்கூடாது, துக்கம் அனுஷ்டிக்கணும். ஸோ ஏன்னா நம்ம கட்சியோட அந்த கேம்பெயின் மீட்டிங்கில் ஒரு 41 பேர் இறந்துருக்காங்க. அந்த மார்னிங் அந்த அழுகை, அந்த கஷ்டம், அந்த துயர சம்பவத்துக்கு உண்டான வடுகள் வந்து இன்னும் நமக்கு என்னது போகவே இல்லை. இந்த நேரத்தில் நம்ம வந்து ஏன் ஒரு பண்டிகையை கொண்டாடணும், பண்டிகையை வந்து இந்த வருஷம் நம்ம கொண்டாடக்கூடாது, எல்லாருமே அதனால் துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும் இப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டளை அவங்களோட தொண்டருக்கு போய் சேர்ந்துருக்கு. இந்த நேரத்தில் வந்து இது சரியா தப்பா, அவங்க வந்து சரியான ஒரு விஷயத்தை பண்ணுறாங்களா, நிறைய பேர் சரியான அரசியலை பண்ணுறாங்களான்னு கேட்பாங்க. நம்ம அந்த மாதிரி ஒரு கேவலமாக பார்க்க தேவையில்ல. இது ஒரு சரியான விஷயமா அப்படின்னு பார்க்குறப்போ இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஒன்று, அதில் வந்து நிறையா பேர் இந்த பதிவு கீழே வந்து கமெண்ட்ஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க. இந்த செய்தி வந்துச்சு பதிவு கீழே. அதில் பெரும்பான்மையான கமெண்ட்ஸ் என்ன போட்டிருந்தாங்கன்னா, சரி தீபாவளி யாரும் கொண்டாடாதீங்கப்பா, தாவேகால இருக்கவங்க யாருமே, உங்கள் தாவேகா உறுப்பினர்கள் இல்லை உங்கள் தாவேகால 2ஆம் கட்ட தலைவர்கள் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தங்களோட வாழ்க்கையை முழுக்க துக்கம் அடிச்சுட்டே வாழ்ந்துட்டு இருக்காங்களா. விஜய் பற்றி நம்ம பேச தேவையில்ல, பேசலாம், பட் அது ரொம்ப டார்கெட் பண்ண மாதிரி யாரும் புரிய வைக்க முடியாது. 2ஆம் கட்ட தலைவர்கள் இப்போ ஆதவ அர்ஜுனாவே எடுத்துக்கலாம், அவராக இருக்கட்டும் இல்லை மற்ற யாராக இருந்தாலும் அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஐயோ தினம் தினம் துக்கம் அனுபவிச்சுட்டே இருக்காங்களா, அப்படி தான் அவங்களோட வாழ்க்கையை வாழ்கிறாங்களா. இந்த பண்டிகையை விடுங்குங்க, இது நடந்துச்சுல ஃப்ரெஷ்ஷாக அடுத்த 2வது நாள் 3வது நாள் 4வது நாள் அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடவடிக்கை, பேச்சு, அவங்களோட செயல்பாடுகள், அவங்க போயிட்டு வந்த இடங்கள், அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த துக்கம் அனுஷ்டிக்கும் விதமாக இருக்கா அப்படிங்கிற கேள்வி வந்து எழும்புது. சரியாக ஒருத்தன் கேட்டான், நெத்தி அடியில் அடிக்கிற மாதிரி, நாக்க பிடிங்கிற மாதிரி, சரிங்க நாங்கள் வந்து தீபாவளியை கொண்டாடாமல் போகிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களோட தலைவர் ஜனநாயகன் படம் இருக்குல்ல, அது ஏதோ ஜனவரி 16ஆம் தேதி வருதுன்னு சொல்லி பேசிக்கிறாங்க, அதையே நம்ம ஒரு துக்கம் அனுஷ்டிச்சு ஒரு வருஷம் கழித்து வெளியிடக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து என்னடா சினிமாவுக்கும் அரசியலுக்கும் நீ வந்து முளம் போடுற அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். வரக்கூடிய அந்த ஜனநாயகன் படத்தில் வந்து வெறும் சினிமாத்தனம் மட்டும்தான் இருக்குமா, அரசியலே பேசியிருக்க மாட்டாரா? ஏன் இதுக்கு முன்னாடி அந்த படங்கள் அரசியலே வந்து ஒரு பேச ட்ரை பண்ணலையா, நான் வரேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அரசியல் கட்சியை ஆரம்பித்த இந்த தலைவரோட படம் தான் வருது, அவர் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி வரப்போகிற படம் இல்லை இது. இந்த படம் துக்கம் அனுஷ்டிக்கப்பட்டு இன்னும் 1 வருடம் தள்ளி வரலாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. விஜய்க்கு என்ன அது ஒரு பெரிய லாஸாக, இந்த 41 மரணங்களோட அது என்ன பெரிய லாஸாக இருக்க போதா சொல்லுங்கள். ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே இன்வால்வ் இருக்காங்க, அவங்ககிட்டலாம் கேட்டு பண்ணலாமே. சரி அது விடுங்க, ரொம்ப ப்ராக்டிக்கலாக இல்லை அப்படின்னு கூட வந்து வச்சுக்கலாம். இந்த 41 மரணங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜனநாயகன் படம் வெளியிடுறதுக்கு முன்னாடி அதோட ஒர்க்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கோம்ல, ப்ரீ ஒர்க் வந்து நடந்துகிட்ருக்கோம்னு சொல்லுவாங்கள்ல, எடிட்டிங்காக இருக்கலாம், இல்லை சவுண்ட் மிக்சிங்காக இருக்கலாம், இல்லை வேறு எது வேணால், லொக்கேஷன் பண்ணுறது, சிஜிஐ, வாட் எவர், ரெக்கார்டிங், இந்த ஒர்க்லாம் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்களா, இல்லை எப்படி இயங்குது பாருங்கள் நம்மளை சுற்றி இருக்க விஷயங்கள்லாம். நம்ம வந்து இதை கேள்வி கேட்டால் வந்து நீ வன்மத்தில் பேசுகிறேன்னு வாங்க. எனக்கு என்ன புரியவே இல்லைனா, நீங்கள் எந்த கட்சியை சேர்ந்தவனா இருங்கடா, ஒரு கேள்வி கேட்டால் வன்மம். இப்போ விஜய்க்கு வந்து விஜய் இந்த விஷயம் பாருங்க இப்படி இருக்குது, விஜய் பக்கம் நிறைய தப்பு இருந்தாலும் இப்படி நியாயம் இருக்குன்னு சொன்னால் விஜய்க்கு முட்டு கொடுக்குறேன் காசு வாங்கிட்டேன் இன்னொரு குரூப்பு. நீங்களாம் வந்து சத்தியமாக விஷத்தை விதைக்கிறதுக்குனே வந்து எல்லா கட்சியிலையுமே இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்காங்க. எல்லா கட்சியிலையும் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு தெளிவாக எல்லாத்தையும் வந்து கடத்தி கொண்டு போயிட்டு இவர் சொல்கிறாரு ஆமாம்ல என்னோட கருத்து தான் சொல்லிட்டு ஒரு ப்ரொவாக்டிவான தாட் ப்ராசஸ் வந்து கடத்தலான்னு பார்த்தா அதற்கான ஆட்களும் இருக்காங்க. ஆனால் எப்படா அதாவது குறைக்கட்டு பிடிச்சி ஒன்று சப்போர்ட் பண்ணுறான், இல்லை வன்மத்தில் பேசுகிறான். இந்த நடுவில் நின்று பார்க்கவே தோணாதா? ஒரு நடுநிலை ஊடகவியலாளராக வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லா கட்சியில் இருக்க சாதக பாதங்கள் வந்து பேசிட்டு இருக்கோம். என்ன ஒன்று, அதிகமாக திமுக பண்ணக்கூடிய தவறுகள் வந்து நம்ம சுட்டி காட்டி வந்து பேசுவாங்க. மேலே ஒரு தனி பாசம்னு வச்சுக்கோங்களேன், ஆளும் அரசை தான் அதிகமாக வந்து செல்லங்கொஞ்சணும். தாண்டி விஜய் சைடில் இருக்க தவறுகளையும் பேசியிருக்கோம், நியாயங்கள் அப்படின்னு எதாக இருந்துச்சுன்னா அதையும் பேசியிருக்கோம். இந்த குறிப்பிட்ட காணொலியில் எனக்கு நிஜமாகவே விஜய் கட்சியும் அவர் சார்ந்தவங்க மேலும் நிறையா கோவம் தான் இருக்குது.
தீபாவளி சரி ஓகே, அப்படி நீங்கள் நிஜமாவே அந்த 41 உயிர்களை வந்து மதிக்கிறீங்க, அவங்கள வந்து உங்கள் குடும்பங்களில் ஒருத்தராக வந்து நினைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 41 உயிர்களுக்காக மரியாதை செலுத்தும் விதமாக உங்களோட தொண்டர்கள் நிஜமாவே வந்து தீபாவளி கொண்டாடாமல் இருக்காங்களான்னு பார்க்கலாம். யாராவது பட்டாசு வெடிக்காமல் இருக்காங்களாம் பார்க்கலாம், புது உடை வந்து போட்டுக்காமல் இருக்காங்களாம் பார்க்கலாம், நல்ல சாப்பாடு அன்றைக்கி சமைச்சு சாப்பிடாமல் இருக்காங்களாம் பார்க்கலாம். இல்லை கொண்டாடுறதுனா வேறு என்ன, இதெல்லாம் தானே கொண்டாடுறது. கிறிஸ்மஸ்னால் கேக் வெட்டி கொண்டாடுவாங்க, ரம்ஜான்னா பிரியாணி சாப்பிட்றது ஆக்கி, அதேமாதிரி தீபாவளிக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எண்ணெய் சத்தி குளிக்கிறது எல்லாமே இருக்கும்ல. ஸோ நம்ம வீட்டில் யாராவது இறந்துட்டா அந்த வருஷம் பண்ணி கொண்டாட மாட்டோம், நம்ம எல்லார் வீட்டோட மரபு அது. ஸோ தாவேக்காவினர் அப்படி இருக்காங்களாம் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா அதையும் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ரியாலிட்டி வேறு. இந்த கட்சியை சார்ந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கரூரில் நடந்த மரணத்துக்கு காரணமாக இருந்துக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ தாங்க கொண்டாடாமல் அந்த வீட்டில் இருக்கவங்க, இந்த கட்சிக்கு சம்மந்தமே இல்லாதவங்க வீட்டில் ஒரு 4-5 பேர் இருப்பாங்க, 2 பேராவது ஒருத்தராக இருப்பாங்கள்ல, அவங்களாம் ஏன் கொண்டாடாமல் போகணும்? ஸோ அதற்காக இந்த வருஷம் தீபாவளியே யாருமே கொண்டாடாமல் இருக்காங்களே நான் சொல்லுங்கள். 41 ஊர் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் நடந்தாலும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் மோன் பண்ணிவிட்டு, அதாவது அழுது கஷ்டப்பட்டு அடுத்த வேலையை வந்து பார்க்க தான் வந்து போவாங்க. அந்த விதத்தில் நீங்கள் இந்த விஷயம் சொல்லியிருக்கீங்கல்ல, எத்தனை பேர் செய்கிறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். எனக்கு அது கூட ஓகே, நீங்கள் ஏதோ நல்ல எண்ணத்தில் உங்களோட கட்சியிலேருந்து இப்படி சொல்கிறாங்க, கொண்டாடாமல் இருக்காங்க கொண்டாடுறாங்க, பட் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத அப்ரிஷியேட் பண்ணிட்டு போகலான்னு பார்த்தா, அதற்கப்புறம் ஒரு விஷயத்தை என்னால் வந்து பார்க்கணும் இருந்தது. விஜய் வந்து அறிவிச்சிருந்தார்ல, அரசாங்கம் 10 லட்ச ரூபா அனுப்பிச்சிருந்தது. அது மாதிரி அவங்களால முடிஞ்ச இந்த கட்சிகள் இயக்கங்கள்லாம் வந்து காசு வந்து அறிவிச்சிருந்தாங்க நிவாரண தொகை. அதில் விஜய் வந்து 20 லட்சம் ரூபாய் இறந்தவங்களுக்கு எல்லாம் ஒருத்தருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருந்தார். அந்த கரூருக்கு போகிறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுது. தொடர்ந்து சில காரணங்களுக்காக அந்த முயற்சிகளும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாகிடுது. அதற்குண்டான சாத்தியக்கூறுகளும் ரொம்ப கம்மியாகிடுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு விஜய்க்கும் அவருடைய தரப்புக்கும் வந்து ஓகே இப்போதைக்கு கரூர் போக முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இதற்கு மேலே வெயிட் பண்ணால் வேலைக்கு ஆகுது, நம்ம கையாலேயே அந்த 20 லட்ச ரூபா கொடுத்தா வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு சமீபத்தில் வந்த அறிவிப்பில் சட்ட ரீதியாக தொடர்ந்து வந்து கரூருக்கு நாங்கள் வந்து சந்திக்கிறதுக்கான நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு இருக்கேன், அதற்கான சாத்தியக்கூறுகளை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு ஒரு விஜய் மூலியமாக ஒரு அறிவிப்பு வீடியோ வந்திருக்கு. அவங்கள அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களுக்குலாம் அந்த 20 லட்ச ரூபாய் சேர்ற மாதிரியான வேலையை வந்து பண்ணிட்டாங்க. அவங்ககிட்டலாம் அந்த காசு போய் நிவாரணத்துக்கு போய் சேர்ந்துருச்சு. இந்த நேரத்தில் அந்த நிவாரண தொகையை வாங்கிட்டு சில பேர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு செய்தி சேனல் போயிட்டு ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. அதாவது எல்லா உயிருமே ரொம்ப முக்கியம்தான், எல்லா உயிருக்குமே வந்து மதிப்பு இருக்குது தான். ஆனால் நீங்கள் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு அண்ணனை இழந்த தங்கையை இல்லை, ஒரு தந்தையை இழந்த ஒரு மகன் இல்லை, ஒரு தங்கையை இழந்த ஒரு அண்ணன் இல்லை, இல்லை ஒரு சகோதரர் ஒரு ஃப்ரெண்டை இழந்த இன்னொரு ஃப்ரெண்டு இல்லைங்க, இல்லை பொண்டாட்டி இழந்த ஒரு கணவன் இல்லை, இல்லை கணவனை இழந்த ஒரு பொண்டாட்டி இல்லை, தாய். 2 குழந்தைகளை இந்த கரூர் சம்பவத்தில் பறி கொடுத்த நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பலி கொடுத்தன்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் அவங்களோட கஷ்டத்தை வந்து நம்ம மதிக்கிறோம். பறி கொடுத்த அந்த தாய் வந்து பார்த்திங்கன்னா அவங்க முன்னாடி போய் மைக்கை நீட்டுறாங்க. இந்த நேரத்தில் என்ன 20 லட்சம் வந்திருக்கு எப்படி ஃபீல் பண்ணிடுன்னு கேட்டுப்பாங்க போல். அதற்கு அந்த தாய் சொல்கிறாங்க, நிறைய விஷயங்கள் பேசிட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் எதுவுமே இல்லை, இந்த வருஷம் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க, கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. என்னால் இதை எப்படி எடுத்துக்கிறதுனே வந்து தெரியல. இவர் ஜெயிக்கிறாரு ஜெயிக்கலைங்க, இவர் நல்லா இருக்காரு நல்லா இல்லைங்க, உங்களோட குழந்தைங்க வந்து போயிடுச்சு, ஐயோ அதை நம்ம வந்து கில்ட் பண்ணுறதுக்காக சொல்லங்க. அது அந்த காணொலியை பார்த்தா நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி கோபமாக வருது, எரிச்சலாக வருது. என்னடா இது, என்ன ஒரு பக்தி, என்ன ஒரு வெறின்னு தெரியலையே, இது வந்து சேனான ஒரு விஷயம் தானா அப்படிங்கிற மாதிரி கேள்வி வந்து எனக்கு அந்த காணொலியை பார்த்தா வந்து எழுந்துச்சு. ரொம்ப எரிச்சலாகவும் கோபமாகவும் இருந்துச்சு. அந்த தாய் மேலே நேரடியாக அதுவும் கோவப்பட்டு விமர்சிக்க கூட விரும்பவும் இல்லை, முடியவும் இல்லை. ஏன்னா ஏற்கனவே அவங்க இழந்துட்டுருக்காங்க. பட் அவங்களோட இழப்பு அவங்களோட பேச்சில் வந்து அது ஒரு மாதிரி ரொம்ப உறுத்தலாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு நடிகர் அந்த நடிப்பின் கவர்ச்சினால் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாரையுமே வந்து ஜோம்பியாக மாற்றி வச்சுருக்காரு. ஸோ ரொம்ப நாள் வந்து ஒரு 10-15 வருஷம் அரசியல் களத்தில் இறங்கி அரசியல் பண்ண தலைவர்னால் பரவாயில்ல, இவர் இன்றைக்கு வரைக்குமே பெரும்பான்மையாக நடிப்பின் மூலியமாக தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ந்துருக்காங்க. இவர் மேலே சரி அந்த திமுக முழு பழி இவர் மேலே போட ட்ரை பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவர் மேலே நம்ம முழு பழி கூட சொல்லலை. பட் அவருக்கும் அதில் ஒரு பங்கு இருக்குதுன்னு அங்கே நடந்த ஒரு இன்சிடெண்ட்டில். இந்த நேரத்தில் உங்களோட துயரத்தை வந்து சரி இதுக்கு வந்து விஜய் முழு பொறுப்பே இருக்க வேணாம்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல, நீங்கள் தான் ஜெயிப்பீங்க அப்படின்லாம் வந்து சொல்லிட்டுருக்கீங்க. ஸோ உங்களுடைய இழப்பை பற்றி மற்றவங்க நினைக்கிற அளவுக்கு கூட நீங்கள் நினைக்கிறீங்களான்னு சந்தேகமும் கேள்வியும் கோபமும் தான் வருது. கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குற நிறைய பேருக்கு நம்ம மேலே கோபம் வரலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. மனதின் வெளிப்பாடு இது, உள்ளுக்குள்ளேயே வச்சுக்காமல் இந்த கேள்விகள்லாம் இருக்குல்ல ப்ராக்டிக்கலாக வந்து கேட்கணும் அப்படின்னு தோணுச்சு. இந்த சம்பவம் நடந்து ஒவ்வொரு வாட்டியும் திமுக தங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் விஜயை முழு பொறுப்பேற்க வைக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைரக்ட் கொலகார பழி போடுற மாதிரி வந்து அவங்க மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா வாடகை வாய்கள் பத்திரிகைகள் வச்சு வந்து தொடர்ந்து வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப விஜயோடைய தப்பையும் நம்ம பேசுகிறோம், திமுகவோட தப்பையும் நம்ம பேசுகிறோம். 2 பேருக்கும் இருக்கக்கூடிய பங்கு தவறில் வந்து நம்ம பேசிகிட்டே இருக்கோம். அதில் அங்கே போன பொதுமக்கள்கிட்ட இருக்கிற அந்த தவறையும் நம்ம வந்து நிறைய இடத்துல வந்து எப்போல்லாம் ஒரு காணொலி பேச நம்மளுக்கு நேரிடுதோ வாய்ப்பு கிடைக்குதோ அப்போலாம் வந்து பேசிகிட்டே இருக்கோம்.
ஆனால் இன்றைக்கி நடந்த இந்த விஷயங்கள்லாம் பார்க்குறப்போ திருப்பியும் ஒரு அவங்க இந்த புஷியானதெல்லாம் வந்ததுக்கப்புறம் அந்த நிர்வாகிகள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே சிரித்து பெரிய வெற்றி மாதிரி கொண்டாடுறாங்க. ஜெயிலேருந்து வந்துட்டாங்களாம், கஷ்டப்பட்டு ஒருத்தர் வந்து ஜெயிலேருந்து வெளில கொண்டு வந்திருக்கீங்க, எல்லாம் ஓகே, அதை எல்லாமே கொண்டாடுறாங்க. உங்கள் கட்சியோடையே இல்லை உங்கள் கட்சியில் இருக்க இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் இல்லை இன்னும் அந்த தொண்டர்கள் ரசிகர்கள் அந்த கோடீஸ்வரன் பத்திரிகையாளர் இருக்கார்ல, அவர் கூட உட்காந்து பேசின அந்த பசங்க அவங்களும் டேரெக்டாக வந்து தாவேக்காவை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. பொறுப்பாளர்னு நான் சொல்ல வரல, ஆனால் நிஜமாகவே அவங்களும் அவங்களோட ரசிகர்கள். அவங்க வயசெல்லாம் பாருங்கள், அந்த வயசில் உள்ளவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க அவங்க கட்சியில். அந்த பசங்க சொன்னக்கூடிய பதில்கள், ரியாக்ஷன், அதை ரிமார்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் எதுவுமே இல்லவே இல்லை. அவனோட தன்மானமே அவனுக்கு இருக்கா என்னன்னே வந்து தெரியல. காதலி கூட விஜயை போய் கம்பேர் பண்ணுறான். சரி வச்சுக்கோ, ஓகே. ஆனால் அந்த 41 உயிர்களுக்கு உண்டான அந்த மதிப்பு அப்படிங்கிறது வந்து சத்தியமாக சொல்கிறேங்க, மனசு கஷ்டப்படுற மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. பெரும்பான்மையான தொண்டர்களுக்கு தாவேக்கால வந்து இருக்கான்னு தெரியல. இப்பயும் அவங்களோட தலைவனை காப்பாற்றணும். உங்கள் தலைவனை காப்பாற்றுங்க, பட் அந்த 41 உயிர்களுக்கு வந்து ஒரு மரியாதை ஃபஸ்ட்டு இருக்கணும். அதுக்காக நீங்கள் எந்தளவுக்கு துக்கப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல. இந்த நேரத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ வர்ஷிப் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இதெல்லாம் சேர்த்து ஒரு எரிச்சலின் வெளிப்பாடாக தான் சில விஷயங்கள்லாம் பேசணும்னு தோணுச்சு. அதனால தான் அந்த காணொலி. மற்றபடி வந்து நம்மளுக்கு எப்போவுமே விஜய்க்கு எதிரியும் இல்லை, விஜய்க்கு சப்போர்ட்னும் இல்லை. நல்லதுனா நல்லது, கெட்டதுனா கெட்டது. எவ்வளோ வேணால் விமர்சனம் வந்தாலும் பரவாயில்ல, யார் நம்மளை ஹேட் பண்ணாலும் பரவாயில்ல, அதுக்காக நம்ம பேச்சை வந்து மாற்றிக்கவே முடியாது. நம்ம பேசுகிறது மனசுலேருந்து பேசுகிற உண்மை.